இப்ப நம்மள பாக்குறதுக்கு வந்து சிவகங்கையில இருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நாகலிங்கம் அண்ணா வந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களாண்ணா? நன்னாதான் நம்மளை பாக்குறதுக்காக சிவகங்கையில இருந்து வந்திருக்காங்க. அந்த அண்ணா வந்து மதுரை. யோஜி மாமா வந்திருக்காங்க பாரு, பேசு மாமாட்ட. எனக்காக அங்கிருந்து வந்திருக்காங்க. இது மாதிரி உறவெல்லாம் இருக்காங்க. அந்த பாட்டு பாடுங்க அந்த வாங்கிட்டு வந்திருக்காங்க. சிவகங்கையிலே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லக்கா, இங்க அங்க இருந்து கொண்டாட முடியாத இதான் இருந்துருக்க. இங்க இருந்து 30 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர். இந்த அண்ணா சிவகங்கையில இருந்து மதுரை வந்து மதுரையில இருந்து 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. இது எப்படி ஷார்ட்ஸா எடுத்துருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. டா இப்படி இப்படி இப்படி. என்ன கேக்குது? ஜெல்லி கேக்கு. கிறிஸ்மஸ்க்காக மேல ஜெல்லி ஒட்டிருக்க. ஜெல்லி தான். சும்மா எடுங்க வந்துரும். சும்மா எடு, அப்படியே எடு. ஜெல்லி மட்டும் வராது இல்ல. ரொம்ப நன்றி எனக்காக அங்கிருந்து வந்ததுக்கு. அமௌண்ட் பண்ணுங்க. நான் கேட்டேன் சமைக்க மாட்டாங்க. நான் வந்து இன்சார்ஜ் சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர். நான் வண்டி டிரைவர் வேலையும் பார்த்தேன். சமைக்க மாட்டேன், ரெண்டுமே சமைக்க தெரியாது. அவருக்கு பிரியாணி மட்டும் போடுவாருல, நமக்கு அதுவும் தெரியாது. இன்னொரு தடவை வரப்போ அப்போ நீங்க தான் பிரியாணி இனிமே. கண்டிப்பா கண்டிப்பா போட்டுருவோம். செம்புமுருகன் கோயிலாம் வரும்போது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு மிஸ்டேக் சமையல்ல எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கேட்டரிங், அதனாலதான் பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல அண்ணே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக சொல்லியிருப்பாங்க. இல்ல உண்மையா நல்லா இருக்கு சாப்பாடு. நம்ம உண்மையே சொன்னா நம்ப மாட்டோம். நாங்க ரோட்ல இருந்து அவங்க ஒரு ஆயா சொன்னாங்க, உள்ள வீடு சொன்னாங்க, இந்த வீட போய் சொன்னா. அப்போ நான் நம்பல, இந்த வீட வாயா உள்ள போங்க. இல்லை எனக்கு தெரியும். எப்பயுமே உங்களோட எல்லாமே நான் டோட்டலாக வாட்ச் பண்ணுவேன். அதனால் உங்களோட பேக்ரவுண்டு எல்லாமே நமக்கு தெரியும். இதான் இந்த வீடு. ஆனால் வீடு இந்த வீடு கரெக்டாக அது ஃபோனில் பார்க்கும்போது நேரில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரே வடிவம் மட்டும் பார்த்தேன். இந்த இது திராட்சை பழம் இருந்தீங்களோ அதை நானே தின்னேன். 2 கிலோ நானே திரும்பி நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த இதில் அந்த வீடு தெரிஞ்சு. ஆனால் அந்த வீடு எனக்கு தெரியல. அது 2 கிலோ இந்த ப்ரோட வேறு யாருமே சாப்பிடல. 65 வீடியோ அப்படித்தான். சிக்கன் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போதான் பழகிருக்கு. சிக்கன் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மீன் முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த சிக்கன் பழக்கிறதுக்கு சிக்கன் மட்டும் தான், அது சில்லி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மற்றபடி இது கூட அவ்வளோக்கா எடுத்து சாப்பிட மாட்டாங்க. சில்லி போட்டால் சாப்பிடுவாங்க. செய்யறது மட்டும் நம்ம பார்க்க வந்துட்டாங்க. நல்லா இருக்கா? நல்லா பண்றடா டே. எல்லாம் பண்ணி விட்டு அப்புறம் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. எனக்கே தெரியாது. நீ வீடியோ எடுத்துக்கும் தெரியாத நீ வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்க. எவ்வளோடா? 8150 1 கிராம். 1 கிராம் இப்படி இருக்கா? இவ்வளவு நல்லா பெருசா இருக்கா? இதோட பெருசா இருந்துச்சு. சரி விடு மாமாட்ட. எனக்கு ஒரு அரை பவுன். அரை பவுனா? 1 கிராம் நல்லா பெருசா இருக்கு. நான் பெருசா. இப்போ நம்ம வந்து தாடிக்கும் போயிட்டு இருக்கோம். பேக்கரி போயிட்டு அண்ணாங்களுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்கள நம்ம வந்து பேக்கரி கூப்பிட்டு போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க.